ஓம் சரணாகத தீனார்த்த பரித்ராண பராயணே சர்வஸ்யார்த்திகரே தேவி நாராயணி நமஸ்துதே. வணக்கம் நேயர்களே, இது மகாலட்சுமி ஜோதிடம் வழங்கும் காலச்சக்கரம். உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி பேசுகிறேன். அனைவரும் நலமுடன் இருக்கிறீர்களா? நன்றாகத்தான் இருப்பீர்கள், நன்றாக இருக்க வேண்டும். இன்றைய காணொளியில் நாம் காண இருப்பது யார் சுகவாசி இதன் தலைப்பு. பொதுவாக பேச்சு வழக்கில் நம்ம அடிக்கடி இதை கேட்குறதுண்டு. அவனுக்கு என்னையா சுகவாசி, எது போனாலும் அவனுக்கு முதல்ல கிடச்சிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இந்த வாழ்வியல் சுகங்கள் அனைத்தும் முழுமையாக கிடைக்கப்பெறும் ஜாதக அமைப்பு எது, அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இப்போ சுகவாசிகள் அப்படின்னா உடனே அவங்க கோடி கோடியாக சொத்து வச்சுட்ருப்பாங்க, அப்படியே பெரிய பென்ஸ் காரில் தான் வந்து இறங்குவாங்க, நட்சத்திர ஹோட்டலில் தான் சாப்பிடுவாங்க அப்படிங்கிற கணக்கீடுகளை எடுத்துக்கொள்ள வேண்டியதில்லை. ஒரு மனிதனுக்கு தேவைப்படக்கூடிய விஷயங்கள் சரியான நேரத்தில், சரியான காலத்தில், சரியான பருவத்தில் கிடைத்து விடுவதே ஒரு சுகம்தான். நல்ல தாய் தகப்பன், நல்ல கல்வி, நல்ல சுற்றம் உறவுகள், நல்ல வாழ்க்கை துணை, நல்ல குழந்தைகள், அவருக்கு நல்ல ஆரோக்கியம், உடல் வலிமை, எதிலும் ஒரு திடமான முன்னேற்றம், தேவையான அளவிற்கான அனைத்தும் கிடைக்கப்படுவது, இதெல்லாம் தான் சுகவாசி யோகம். சுகவாசி யோகம் இருக்கிறவங்க கோடி கோடியாக சொத்து வச்சுட்ருக்கணுங்கிற அவசியமே இல்லை. இந்த வகையில் சுகம் அப்படிங்கிறத எடுத்துட்டோம்னாலே 4ஆம் இடத்தை நம்ம மறுக்கவே முடியாது. அதுதான் சுகஸ்தானம். ஒரு மனிதனுக்கு 4, 8, 12ஆம் வீடுகள் சுகத்தை தரும் வலிமை கொண்டவை. இன்னைக்கு 8ஆம் இடம் 12ஆம் இடம் எப்படி சார் சுகத்தை தருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, 12ஆம் இடத்தினுடைய பேரே என்ன? அயன சயன போக சுகம். புரியுதுங்களா? 4ஆம் இடம் சுகஸ்தானம், 8ஆம் இடமும் சுகத்தை தரும். ஆனால் என்னென்னா அது கொஞ்சம் நெகட்டிவான சுகங்கள், மறைமுகமான சுகங்களை கொடுக்கக்கூடியது. ஒருத்தர் ட்ரிங்க்ஸ் பண்ணுறாரு வீட்டுக்கு தெரியாமல், வேறு சில தவறான தொடர்புகள் வச்சுட்ருக்காரு. இப்போ மாதத்துக்கு ஒரு தடவை போய் கேசினோ மாதிரி இடங்களில் சூதாடுறாரு, அதை தான் அவருக்கான சுகம். குதிரை ரேஸு, ஷேர் மார்க்கெட்டில் ஃபேமிலிக்கு தெரியாமலே ட்ரேடிங் பண்ணுறாரு, இதெல்லாம் 8ஆம் இடம். அதாவது ஒரு வகையில் நெகட்டிவ், ஆனாலும் அவருக்கு அது சுகம் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை 8ஆம் இடம் கொடுக்கும். எந்த ஒரு ஜாதகத்தில் 10ஆம் இடத்திலோ 4ஆம் இடத்திலோ வலுவான கோள்கள் அமர்ந்திருக்கிறவங்களுக்கு சுகவாசின்னு நீட்டாக பேர் கொடுத்துருவாங்க. 4ஆம் இடத்துக்கு சரி, ஓகே. 10ஆம் இடம் எங்கேருந்து வந்துச்சு? 10ஆம் இடத்துல வலுவான கோள் எது இருந்தாலும் அது 4ஆம் இடத்தோடு சம்மந்தப்படும். அதனால் எந்த ஒரு ஜாதகத்திலையும் 4ஆம் இடத்திலோ 10ஆம் இடத்திலோ வலுவான கோள்கள், அதாவது அந்த வீட்டில் ஆட்சி உச்சம் பெறக்கூடிய கிரகங்களோ, அல்லது அந்த வீட்டில் திக்பலம் பெறக்கூடிய கிரகங்களோ, அல்லது அந்த வீட்டில் அதிநட்பு நிலையில் அமர்ற கிரகங்களோ உட்கார்ந்ததுன்னா ஒருவர் சுகவாசி. அதே மாதிரி எந்த ஒரு ஜாதகத்திற்கும் 4ஆம் அதிபதி ஆட்சி உச்சம் அப்படிங்கிற நிலைமையில் இருந்தாலும் அவர் ஒரு சுகவாசி தான். அதே மாதிரி 12ஆம் அதிபதி வலுவான இடத்தில் அமர்ந்து 12ஆம் இடம் சுபமான வலிமை பெற்றிருந்தாலும் ஒருத்தர் சுகவாசி தான். 12ஆம் இடத்துல வலுவான கிரகங்கள் அமர்றது அல்லது 12ஆம் அதிபதி வலுப்பெற்ற நிலையில் இருக்கிறது, இதுவும் சுகவாசி யோகத்தை கொடுக்கக்கூடியது. இந்த 4ம் 12ம் நேரடி சுகங்கள். ஒருவருக்கு நல்ல தாய் தகப்பனை கிடைக்க வைக்கிறது, நல்ல கல்வியை கிடைக்க வைக்கிறது, நல்ல உடல் ஆரோக்கியத்தை கிடைக்க வைக்கிறது, நேரம் தவறாமல் உணவருந்தும் பழக்கத்தை கொடுக்கறது, திடகாத்திரமான மனோநிலை கொடுக்கறது, பட்டம் பதவி யோகம், வீடு வாகனம், மனைவி சுகம், இதெல்லாம் கொடுக்கறது இந்த சுகவாசி யோகத்தினுடைய தன்மை. இதெல்லாம் சரியாக கிடைக்குதுன்னா இந்த வீட்டு அதிபதிகள் ஜாதகருக்கு தெளிவாகவும் சிறப்பாகவும் இருக்கிறாங்கன்னு அர்த்தம். இந்த 4ஆம் இடமும் 12ஆம் இடமும் இப்படி கொடுக்கும். இந்த 8ஆம் இடம் பார்த்திங்கன்னா ரகசியமான சுகங்கள், ரகசியமான வளர்ச்சி, ரகசியமான சந்தோஷத்தை அனுபவிக்கக்கூடிய யோகிதைகள், இதையெல்லாம் கொடுக்கக்கூடியது. 8ஆம் இடத்துல ஒரு வலுவான கோள் அமர்ந்திருந்து 8ஆம் இடத்தை சுபக்கிரகங்கள் நிறைய சூழ்ந்திருந்தாலும் அவரும் ஒரு சுகவாசி தான். 8ஆம் அதிபதி ஃபுல் பவரில் இருக்கார். சில ஜாதகங்களெல்லாம் பார்த்திங்கன்னா 4 கூடையவர் 8லையும் 8 கூடையவர் 12லையும் டோட்டலாக பரிவர்த்தனை ஆகிருப்பாங்க. 12ஆம் அதிபதி 4லையும். இந்த 3 வீட்டின் அதிபதிகள் ஒருவருக்கு ஒருவர் பரிவர்த்தனை பெற்றிருந்தாலும் இது முக்கோண பரிவர்த்தனைங்கிறது மாதிரி வரும், ஒரு ட்ரையாங்கிள். உங்களுடைய மோட்ச திரிகோண ஸ்தானங்கள்னு இதை சொல்லுவாங்க. ஆனால் இது பெரும்பாலும் சொத்து சுகத்தை கொடுக்கக்கூடிய வீடுகள் தான். மறைமுகமான அல்லது நேரடியான சொத்து சுகங்களை கொடுக்கக்கூடியது. அந்த அமைப்புகளில் இருந்தாலும் நீங்கள் ஒரு சுகவாசி யோகம் தான். இப்போ ஒரு உதாரணம் எடுத்துக்கலாம். ஒரு மிதுன லக்ன ஜாதகம். இந்த மிதுன லக்ன ஜாதகத்திற்கு 4ஆம் அதிபதி யார்? புதன். இவர் போய் 8ல் உட்காந்துருக்கார். எங்கே? மகரத்தில். 8ஆம் அதிபதி யார்? சனி. இவர் 12ஆம் இடத்துல உட்காந்துட்டுருக்கார், ரிஷபத்தில். 12ஆம் அதிபதி யார்? சுக்கிரன். இவரும் 8ஆம் இடத்துல உட்காந்துருக்காரு. ஏன்னா புதனும் சுக்கிரனும் அவ்வளோ தூரம் தள்ளி வர முடியாதுங்கிற அந்த அடிப்படையில்
அப்போ 4ஆம் அதிபதி 12ஆம் அதிபதி 2 பேரும் சேர்ந்து 8ல் உட்காந்துருக்காங்க. 8ஆம் அதிபதி சனி 12ல் உட்காந்துருக்காங்க. இது ஒரு சுகவாசி யோக ஜாதகம். சுகங்களை நேரடியாகவும் மறைமுகமாகவும் அனுபவிக்கும் யோகிதை கொண்டவர்களாக இவங்க இருப்பாங்க. ஸோ இது மற்றவர்களை கசக்கி பிழிந்து துன்பப்படுத்தி அந்த மாதிரியெல்லாம் வராது. இவங்களுக்கு நியாயமாகவே எல்லாமே கிடைச்சிடும். மற்றவர்கள் பார்வையில் பொறாமப்படக்கூடிய அளவுக்கான வாழ்வியலை வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அவனுக்கு என்னையா எல்லாமே டயத்துக்கு கிடைக்கும், கொடுத்து வச்ச மனுஷன்னா இவன் தான் அப்படிங்கிறது மாதிரியான நமது நெருங்கிய நண்பர்களாலும் உறவுகளாலும் கூட வயிற்றெரிச்சலோடு பார்க்கப்படக்கூடிய அளவுக்கு அவங்களோடது இருக்கும். இப்போ ஒரு ஆஃபீஸில் 10 பேர் வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. எல்லோரும் ஒரு சின்ன டிஃபனில் வந்து சாப்பாடு எடுத்து மதியானம் லஞ்சு சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. வீட்டிலேருந்து கொண்டு வந்தது ஒருத்தருக்கு பார்த்தீங்கன்னா 12 மணிக்கு தான் வரும் லஞ்சே. ஒரு கேரியரில் வரும் 4 விதமான உணவு வகைகள், ஃபுல் கம்ப்ளீட் மீல்ஸு, எல்லாம் ரசம், மோர், தயிர், அப்பளம்னு. பக்கத்து டேபிளில் வெறும் தயிர் சோறை சாப்பிட்டுட்டு இருக்கிற ஒருத்தருக்கு அதை பார்க்கும்போது ஒரு வயிற்றெரிச்சல் வருமா வராதா? அந்த மாதிரியானது தான். சாப்பாடு வகையில் சுகம், தங்கும் இடம் வகையில் சுகம், உடுத்தும் உடைகள் வகையில் சுகம், வாகன வழியில் சுகம், பதவி பட்டம் வழியில் சுகம், வாழ்க்கை துணை வழியில் கிடைக்கிற சுகம், அயன சயன போக சுகங்கள், இவங்க பயன்படுத்துகிற பொருட்கள் எல்லாமே ஒரு மாதிரி லக்ஸேரியஸாக மற்றவங்க பார்வையை உறுத்துற மாதிரியான அமைப்புகள்லையும் கிடைக்கக்கூடிய யோகிதைகள் உண்டாகும். ஸோ 4ஆம் இடம், 8ஆம் இடம், 12ஆம் இடம் இதன் வலுவின் மூலமாக சுகத்தையும், 10ஆம் இடத்தின் வலுப்பெற்ற கிரகம் 4ஆம் இடத்தோடு தொடர்பு கொள்வதன் மூலமாக பதவி சுகத்தின் மூலமாக அனைத்தையும் அனுபவிக்கும் யோகிதையும் உங்களுக்கு கிடைக்கும். ஒரு நல்ல பெரிய பதவியில் இருக்கார் ஒருத்தர், அவருக்கு வேணுங்கிறது எல்லாமே அந்த பதவியின் மூலமாகவே கிடைச்சிருது. கை நிறைய சம்பளம் வாங்குறாரு, 1ஆம் தேதியான அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகிடுது. பெரிய செலவுகள் இல்லாத நிலையில் அவருக்கு வேணுங்கிற சுகம் பூரா அதன் மூலமாக கிடைக்கும். ஒவ்வொரு வீடும் தனக்கு நேர் 7ஆம் இடமான கேந்திரத்தில் சப்தம கேந்திர ஸ்தானத்தோடு ஒரு மறைமுகமான கூட்டு தொடர்பை வச்சுக்கிட்டே இருக்கும். நம்ம வாழ்கிறதே வந்து லக்னம் அப்படிங்கிற அடிப்படையிலனா எதுக்காக வாழ்கிறோம்னா சமுதாயத்துக்காகங்கிற 7ஆம் இடம் அதில் தொடர்பில் வரும். சொத்து சுகத்தை சேர்க்க வேண்டுங்கிற 4ஆம் இடத்திற்கு கேந்திரமான 10ஆம் இடத்தின் மூலமாக ஒருத்தன் பதவியின் மூலமாக சொத்து சேர்க்க முடியும், வேலையின் மூலமாக வருமானம் பெருக முடியும், செய்கிற வேலையின் காரணமாக வாகன சுகத்தை பெற முடியும் அப்படிங்கிற அடிப்படையிலையும் வரும். ஸோ அதனால தான் 10ஆம் வீடும் இந்த இடத்துல ரகசியமான ஒரு தொடர்புகளை பெறுகின்றது. இப்போ ஒரு உதாரண ஜாதகம் பார்க்கலாம். ஒரு விருச்சிக லக்ன ஜாதகம், இவருக்கு 10ஆம் இடத்துல குருவும் சூரியனும். இதில் சூரியன் ஆட்சி பெறாரு, குரு அதி நட்பு நிலையில் இருக்கார். ஸோ 10ஆம் இடம் ஃபுல் பவரில் இருக்குது. இவங்க 2 பேருமே 4ஆம் இடத்தோடு தொடர்பு கொள்கிறாங்க. இந்த ஜாதகர் ஒரு அரசு வேலையில் இருக்கக்கூடிய ஜாதகர். இந்த அமைப்பு பார்த்தீங்கன்னா இவருக்கு வந்து மிக பிரம்மாண்டமான ஒரு வீடு கட்டியிருக்காரு. மிக பிரம்மாண்டமான வீடு, பூர்வீக சொத்துக்கள் கிடைத்ததன் அடிப்படையில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 8500 சதுரடி வீடு. அந்த சுகமான நல்ல வாகன வசதி உண்டு, நல்ல தாம்பூல சுகம்னு சொல்லுவாங்க. சாப்பாடு பிரியர், அருமையாக சாப்பிடுவார், விதவிதமாக ரசிச்சு தான் சாப்பிடுவார். இந்த சுகவாசிங்கிற பேருக்கு உதாரண புருஷன் மாதிரி இருப்பார். அந்த வீட்டில் அமர்ந்திருக்க கிரகங்கள் தரக்கூடிய யோகிதை இதெல்லாம் புரியுதுங்களா? ஸோ 4ஆம் இடத்தில் வலுவான கோள் அல்லது 4ஆம் அதிபதி வலுப்பது. பொதுவாக சுக்கிரனும் சந்திரனும் 4ல் திக்பலமாகி பங்கம் இல்லாமல் இருந்தாங்கனாலே உங்களுக்கு நீங்கள் சுகவாசி தான். சுக்கிரனும் சந்திரனும். அதே மாதிரி 12ஆம் இடத்துல சுக்கிரன் இருந்தாலும் நீங்கள் ஒரு சுகவாசி. உங்கள் சுகத்துக்காக எப்படி வேணாலும் செலவு பண்ணுவீங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு வரும். 8ஆம் இடத்துல வலுத்த நிலையில் குருவோ சுக்கிரனோ சந்திரனோ புதனோ அமர்ந்தாலும் நீங்கள் ஒரு சுகவாசி தான். 8ஆம் இடத்துல அதி நட்பு நிலையில் இவங்க உட்கார்ந்தாங்கன்னா கூட போதும். சுகங்களை அனுபவிக்கிறதுல எந்த குறையுமே இருக்காதுங்கிற மாதிரி சொல்லலாம். ஸோ இந்த அமைப்புகள் உங்கள் ஜாதகத்தில் இருந்தால் மற்றவர்கள் பார்த்து பொறாமைப்படும் அளவிற்கு நீங்கள் ஒரு சுகவாசிதான் என்று கூறி மீண்டும் ஒரு காணொளியில் உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்புடன் விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி. நன்றி, வணக்கம்.